السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் நலமா இருக்கீங்க நம்புறேன். நானும் அல்லாவுடைய மகன் பேமரி நல்லா இருக்கேன். நான் போன வாரம் வந்து ஃபியல், ஃபாயில், மஃபூல் போன்ற சில வாக்கியங்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை பார்த்தோம். ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன். மாஷா அல்லாஹ் ஒரு 5 பேரு. அவங்க பேரு கூட நான் வந்து குரூப்ல வந்து போட்டிருந்தேன். அந்த சகோதரிகள் ரொம்பவே அருமையான முறையில வந்து அழகா எழுதி ஹோம்ஒர்க் அனுப்பியிருந்தாங்க. சிஸ் பேகம் முஹீதீன் அவங்க, அதுக்கப்புறம் சிஸ்டர் சாஜிதா பர்வீன், சிஸ்டர் ஃபாத்திமா, சிஸ்டர் நஸ்ரீன் பானு, சிஸ்டர் மின்ஹாஜ். மாஷா அல்லாஹ். அப்புறம் இப்போ ரிஸ்வான் ஹக்கு என்ற சிஸ்டர் வந்து எழுதி சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த ரஹிமா முபீன் அப்படின்றவங்களும் சென்ட் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்ப நம்ம அந்த எழுத சில தவறுகள் நீங்க விட்டுருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா சில டவுட்டுகள் இருக்கும். நம்ம அதை கிளியர் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு, சிறுமி வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அதுக்கு ஜஅத் அல் பின்து, தாய் போடுறோம் அப்படின்னா அது ஒரு பெண் பண்ண தா சேர்த்துக்கணும். வந்தாள். இன்னொரு ஃபியல் அதுக்கு ஹகர, அதுவும் வந்தாள் அப்படிதான், வந்தான் அப்படின்னு அர்த்தம். நம்ம பெண் பால் சேர்க்கறதுனால ஜஅத் அல் பின்து ஹகரத் அல் பின்து அப்படின்னு நம்ம சென்டென்ஸா மாத்திருக்கோம். நெக்ஸ்ட் சிறுவன் வந்தான், அல் வலது. ஃபாயிலா இருக்க காரணத்தினால இந்த வலதுக்கு லம்மா ஹரக்கத் நம்ம கொடுத்திருக்கோம். ஃபியல், அல் வலது ஃபாயில். தந்தை சிரித்தார், ஃபியல், அல் அபு ஃபாயில். ஃபாயில் என்ப காரணத்தினால அபு என்பது லம்மா வந்து வாங்கியிருக்கு. தாய் பார்த்தார், நகரத். பெண்ணா இருக்க உம்முன்றதுல நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். பெண்பாலுக்கான அடையாளமான குண்டு தாய் இருக்காது. ஆனா ஒரு பெண்ணை குறிக்கிறதுனால அது பெண்பால் என்று அழைக்கப்படும். நலரத் அல் உம்மு, நலரஃபியல், அல் உம்மு ஃபாயில். பஸ்வர அப்படின்னாலும் பார்த்தான் என்பது அர்த்தம். முஹம்மத் உமரை பார்த்தான், நலர ஃபியல் அல்லது பஸ்வர. முஹம்மது யார் என்ற கேள்விக்கு பதில் கொடுப்பது ஃபாயில். முஹம்மத் உமரை பார்த்தான், நலர ஃபியல் யார், யார் முஹம்மத் பார்த்தான், அப்ப முஹம்மதுன். அது ஃபாயிலுடைய இடத்துல இருக்கிறதுனால லம்மா வாங்கியிருக்கு. முஹம்மதுன் யாரை, ஐயின்றதுக்கு மஃபுல். அதே மாதிரி கேள்வியிலையும் அதாவது சென்டென்ஸ்லயும் ஐன்றது ஜாயின் ஆயிருக்கும். முஹம்மத் உமரை, அப்போ ஐ என்பது மஃபூல். மஃபூலுடைய இடத்துல வரக்கூடியதுக்கு நசபு, நசபுடைய இடத்துல வரக்கூடியதுக்கு ஃபதஹா வாங்கும். அதனால நம்ம உமரு போடாம உமர அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா அது மஃபூல். மஃபூல் வந்து எப்பயுமே ஃபதஹா தான் வாங்கும். ஒருவேளை வந்து உமர் முகமதை பார்த்தான் அப்படின்னா நலர உமரு முஹம்மதன் அப்படின்னு வந்திருக்கும். நவர ஃபியல், முஹம்மது ஃபாயில், உமர மஃபூல். முஹம்மத் தங்கினான், மக்கச தங்கினான் ஃபியல், யார் முஹம்மது ஃபாயில். அகலத் ஃபாத்திமத்து அல் ஹுப்ஸ, ரொட்டியை சாப்பிட்டாள். அக்கல ஃபியல் பெண்பால் காரணத்தினால நீட்டத்தா. அகலத் ஃபியல் யார், ஃபாத்திமா ஃபாயில் யாரை அல்லது எதை, எதை சாப்பிட்டாங்க, ரொட்டியை. அப்ப அந்த ரொட்டியை, அந்த சென்டென்ஸ்லயும் வந்திருக்கும். ஃபத்தஹா வந்து வாங்கும் மஃபூல். அகலத் ஃபாத்திமத்துல் ஹுப்ஸ, ஃபாத்திமா ரொட்டியை சாப்பிட்டாள். ஷரிப உமருல் மா, ஷரிப குடித்தான், யார் உமர். ஃபாயில் எதை, அல் மா தண்ணீரை. மஃபூல், மஃபூல் காரணத்தினால மா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து அகலல் கித்து அல் ஒஸ்ஃபூர, அகல சாப்பிட்டது, யார்
அல்லது எது? யார் சாப்பிட்டா? பூனை. அல் கித்து, அம்மா வந்து வாங்கியிருக்கு. எதை? குருவியை. அல் உஸ்பூர மஃபூல். நஸல நஸல அல்லாஹுல் மதர, அல்லாஹ் மலையை இறக்கினான். நஸல ஃபியல், அல்லாஹு ஃபாயில், அல் மதர மஃபூல். ஓகே, ஃபியல் ஃபாயில் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சான்னு சொல்லி ஃபியல் ஃபாயில் மஃபூல் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சான்னு சொல்லுங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நெக்ஸ்ட் லெவல் போறோம். ஃபியல் ஃபாயில் மஃபூல் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க இந்த செக்ஷன்ல கேட்கலாம். நம்ம இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இதுக்கு லெவலுக்கு போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். வலைக்கும் ஃபியல் சலாம் ஃபாயில் வரஹ்மத்துல்லாஹி. ஃபியல் ஃபாயில் அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுங்க சிஸ்டர். ஆனா அந்த பூனை இந்த மாதிரி ம். புது புது வேர்டு கொடுக்கல அதுக்கு அரபில எப்படி எழுதுறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க சிஸ்டர். அதுக்கு நீங்க பிடிஎஃப் அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த அப்ப அந்த வேர்டு இஸ்முக்கள் எல்லாம் வந்து நாங்க அதிகமா படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அது அனுப்பிச்சுட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்கோங்க சிஸ்டர். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நான் வந்து கிளாஸ் சம்பந்தமான எல்லா பொருட்களுடைய பேர்களும் இஸ்முகளும் நான் வந்து அனுப்பி விட்டேன். அதை எல்லாரும் படிச்சிட்டீங்களா? ஏன்னா நான் அனுப்பிவிட்டே இருந்தா உங்களுக்கு சுமையாயிரும். அதுக்குதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் படிக்க வச்சுட்டு நீங்களாம் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் அனுப்பி வைக்கலாம்னு இருக்கேன். இஸ்முக்கள் வந்து ஆயிரக்கணக்கா இருக்கு, நம்ம படிக்கணும்னா படிச்சுட்டே போகலாம். ஆனா உங்களால படிக்க முடிஞ்ச அளவுக்கு தான் நான் சென்ட் பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து கிளாஸ் சம்பந்தப்பட்ட சாக் பீஸு, நோட்டு, புக்கு, பேனா அதுக்கெல்லாம் வந்து ஒரு 15 இஸ்முக்கள் வந்து எழுதி அவங்க குரூப்ல சென்ட் பண்ணேன். அதெல்லாம் படிச்சிட்டீங்களா? ஓகே, நான் வந்து அதனாலதான் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனாலதான் நான் வந்து குரூப் அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வச்சு நான் உங்களுக்கு மேக் பண்றேன். இன்ஷா அல்லாஹ் அதை ஒரு ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம கிளாஸ்ல பாடம் தான் நடத்த முடியும். இந்த இஸ்முக்கள் வந்து ஃபியல்களும் இன்ஷா அல்லாஹ் நீங்க தான் படிச்சுக்கணும். டெய்லி ஒரு ஒண்ணு நீங்க படிச்சாலே போதும். டெய்லி ஒரு ஒண்ணு படிச்சீங்கன்னா நம்ம கிளாஸ் வரும்போது நீங்க ஃபியல்ல இஸ்மும் ஃபியல் இஸ்மும் 7 நீங்க படிச்சிருக்கீங்க. சரிங்களா மின்ஹாஜ் சிஸ்டர்? இன்ஷால்லா இன்னைக்கு நாளையில இருந்து ஒரு ஃபியல் ஒரு இஸ்மு படிக்க ஆரம்பிங்க. எல்லாருக்குமே லரப என்பது தெரியும். லரபனா அடித்தான் அப்படின்னு தெரியும். நசல இறக்கினான்னு தெரியும். அப்ப ஃபியல் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. இஸ்முக்கள் வந்து இன்ஷால்லா நான் கிளாஸ் ரூம் சம்பந்தப்பட்ட இஸ்முக்கள் எல்லாம் அனுப்பியிருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது அந்த இஸ்முக்கள். பைத்துன் தஃப்தர் நோட்டு, கிதாபுன் புத்தகம், கலமுன் பேனா, வரக்கத்துன் தாள் அல்லது இலை, மிஸ்தரத்துன் ஸ்கேல், மிர்சமுன் பென்சில், ஹக்கீபத்துன் பை, சப்பூரத்துன் கரும்பலகை, இம்திஹானுன் எக்ஸாம் பரீட்சை, மும்ஹாத்துன் இரேசர், தொபாஷீருன் சாக்பீஸ், ஃபஸ்லுன் அல்லது சொஃபுன் வகுப்பறை, மக்தபத்துன் நூலகம், துவாவிலத்துன் அல்லது மக்தபுன் மேஜை டேபிள், மகாதுன் நம்ம உட்காரக்கூடிய பெஞ்சு, முஅல்லிமுன் அல்லது முதர்ரிசுன் ஆசிரியர். இன்ஷா அல்லாஹ் இந்த நீங்க 17 நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம உயிரினங்கள்ல விலங்குகள், வேற சாப்பிடக்கூடிய பொருட்கள், பல வகைகள் அப்படி நிறைய இருக்கு. நம்ம இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து உங்களுக்கு எழுதி சென்ட் பண்ணிடுறேன். நீங்க தான் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் படிங்க. நம்ம எல்லாத்துக்கும் பைத்துன்னா வீடு தெரியும், தஃப்தர் நோட்டுன்னு தெரியும், கிதாப் புத்தகம் தெரியும், கலமுன் பேனா தெரியும். அது அல்லாத ஒன்னொன்னு இன்ஷா அல்லாஹ் படிங்க. படிச்சா உங்களுக்கு இஸ்முக்கள் ஃபியல்களும் ஓரளவுக்கு தெரிய வந்துடும். சரி, ஓகே. இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம வந்து ஹர்ஃபுல் ஜார் வல் மஜ்ரூருக்கு போவோம். வேற ஏதாவது டவுட் இருக்குதா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா. எல்லாருக்கும் கிளியரா? ஃபியல் ஃபாயில் மஃபுல் கிளியரா? ஃபாயில் எப்பவுமே லம்மு ஹரக்கத்தை வாங்கும்.
மஃபூல் எப்பவுமே ஃபதஹா வாங்கும். டைப் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாத்துக்கும் கிளியர்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெசன் போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்ம அமைக்கும் போது நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்ப கிளாஸுக்குள்ள வந்துட்டோம். நம்ம இது வரைக்கும் போன வாரத்துக்குள்ள விஷயம் பார்த்துருந்தோம். இப்ப நம்ம இந்த வார கிளாஸ்க்குள்ள வரோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபியல், செகண்ட் ஃபாயில், மூணாவது மஃபூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நாலாவதாக ஒரு சென்டென்ஸ் இதோட முடிஞ்சது. அவ்வளவுதான். நம்ம சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்றது இதோட முடிஞ்சது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். நம்ம போன வார வகுப்புல பார்த்தோம், ரஃபா செய்யக்கூடிய ஒரு இஸ்மானது லம்மா என்ற ஹரக்கத்தை பெறும். லம்மா செய்யப்பட்ட ஒரு இஸ்மு மர்ஃபூ என்று அழைக்கப்படும் சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி நசபினுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மாகிறது ஃபதஹா என்ற ஹரக்கத்தை பெறும். ஃபதஹா என்ற ஹரக்கத்தை பெற்ற ஒரு இஸ்மாகிறது மன்சூப், நசபு செய்யப்பட்டது என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி கெசரா வரக்கூடிய ஒரு, அதாவது ஜெர்ருடைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியால் ஆகிறது. ஜெர்ருடைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மாகிறது கசரா என்ற ஹரக்கத்தை பெற்று வரும். அந்த கெசரா ஹரக்கத்தை பெற்ற ஒரு இஸ்ம மஜ்ரூர் அப்படின்னு சொல்லி அழைப்போம்னு சொல்லி பார்த்தோம். அந்த மஜ்ரூர் தான் இன்னைக்கு பார்க்கிறோம். ரஃபாவுடைய நிலைமையில இருக்கக்கூடியது பார்த்துட்டோம், நசபுடைய நிலைமையில் இருக்கக்கூடியது பார்த்துட்டோம், ஜெர்ருடைய நிலைமையில் இருக்கக்கூடியது பார்க்க போறோம். அப்ப ஜெர்ருடைய நிலைமையில் இருக்குதுன்னா ஹர்ஃபுல் ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்ஃபுல் ஜார் அப்படின்னா கெசரை செய்யக்கூடிய எழுத்துக்கள். ஹர்ஃபுல் ஜார் அப்படின்னா கெசர் செய்யக்கூடிய எழுத்துக்கள். ஜீம் அப்படின்னா ஜெம்உ அப்படின்னு அர்த்தம். ஜெம்உ அப்படின்னா தமிழ்ல பன்மை. ஜெம்உ ஹர்ஃபினுடைய ஜெம்உ ஹுரூஃபுல் ஜார், அதாவது கெசரை பெறக்கூடிய எழுத்துக்கள்னா என்னன்னு பார்ப்போம். இதுதான் இந்த ஹர்ஃபுல் ஜார், ஹுரூஃபுல் ஜார்னா இதுதான். இலா, பக்கம், இதன் பக்கம், அதன் பக்கம். நம்ம கூட இங்கிலீஷ்ல நடத்திருப்பாங்க, டு, ஆன் அப்படி சொல்லி நடத்தினாங்க அன்னைக்கு. அப்ப இலா பக்கம், இதன் பக்கம் முகமது சென்றான், பள்ளிவாசலின் பக்கம் முகமது சென்றான், வீட்டின் பக்கம் ஆயிஷா சென்றாள், மதர்சாவின் பக்கம் நான் சென்றேன், அமெரிக்காவின் பக்கம் என் தந்தை சென்றார், குவைத்தின் பக்கம், இப்படி பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி வர்றது இலா. அலா அப்படின்னா மீது, ஒரு மரத்தின் மீது குருவி அமர்ந்தது, சேரின் மீது நான் அமர்ந்தேன், தரையின் மீது புத்தகத்தை நான் பார்த்தேன். எல்லாத்துக்குமே அலா. மீதுன்னா அலா, மேலே, அது ஒரு பொருளுக்கு மேலே. இப்ப டேபிளுக்கு மேல நீங்க உட்காந்துருக்கீங்க, டேபிளுக்கு மேலே நான் அமர்ந்தேன், அப்ப அலா மீது. டேபிளுக்கு மேலே நான் அமர்ந்தேன் அப்படின்னா அமர்ந்தேன், நான் ஃபியல் வந்துரும், ஃபாயில் வந்துரும். அப்ப மீதுன்னு என்ன பொண்ணு உங்களுக்கு தெரியாது, அது சொல்றதுதான் இந்த மீது, அலா மீது. அது மாதிரி உடன், இது உடன், அதனுடன், என்னோடு நீ வா, உன்னோடு அவன் வருவான். அந்த உடன், முகமது உடன் ஃபாத்திமா சென்றாள், முகமது உடன் ஆயிஷா திருமணம் செய்தாள், முகமது உடன் கதீஜா திருமணம் செய்தாள். அல்லது என்னது, என் தோழியுடன் நான் வீட்டிற்கு செல்வேன், என் நண்பனுடன் நான் வெளியே செல்வேன். அப்போ உடன் சொல்றது கொண்டு, பி கொண்டு. ஒரு பொருளை நீங்க சுமந்து செல்வதற்கு பி அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப உதாரணத்துக்கு பூனையை கொண்டு நான் சென்றேன், பூனையை கொண்டு சென்றேன் அப்படின்னா அப்ப என்னடா பூனையை கொண்டு, இது புரியாம இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. பூனையை கொண்டு, அதாவது சுமந்து, இந்த சுமந்துன்ற வார்த்தையை குறிக்கிறது தான் கொண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப பூனையை கொண்டு நான் சென்றேன், பாலை கொண்டு நான் சென்றேன், புத்தகத்தை கொண்டு நான் சென்றேன், புத்தகத்தை கொண்டு ஃபாத்திமா சென்றாள், புத்தகத்தை கொண்டு ஆயிஷா சென்றாள். அப்ப பீனா கொண்டு, மின்னா இருந்து, ஃப்ரம், மின் இருந்து அப்படின்னா ஃப்ரம். இப்போ லெட்டர் எழுதும் போது இங்கிலீஷ்ல எழுதும் மேல போடுவோம் ஃப்ரம். என்னிடம் இருந்து வருகிறது, அல்லாஹ்விடம் இருந்து வந்தது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து வந்தது, சஹாபாக்கள் இருந்து வந்தது.
என் தாயிடம் இருந்து வந்தது, ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. என் தந்தையிடம் இருந்து ஒரு கடிதம் ஒன்று வந்தது, என் கணவரிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது. அப்ப இருந்து அப்படி சொல்றதுக்கு மின் அப்படி சொல்லுவாங்க. அப்ப லீ அப்படின்னா இக்கு இக்காக, எனக்காக, அவனுக்கு அவனுக்கு காய்ச்சல் வந்தது. அப்ப லீ அது போடுவாங்க. எனக்காக நீ அதை செய். அப்ப லீனா இக்கு இக்காக. சி அப்படின்னா லேனா உள்ள, தண்ணீரிலே நான் சென்றேன். சீனா லேன்னு அர்த்தம். அடுத்த அண்ணுனா பற்றி, அபோட், பற்றி விட்டு, அதை பற்றி, இதை பற்றி, அதை விட்டு, இதை விட்டு அப்படின்னா கேன போன்று அப்படி சொல்லி வரும். இந்த 9 எழுத்துக்கள் தான் ஹர்ஃபுல் ஜார் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு இன்ஷால்லா ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோம். அப்போ இந்த ஹர்ஃபுல் ஜாருக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா இஸ்முக்களையும் மஜ்ரூர் என்று நம்ம அழைக்கிறோம். அதாவது கெசர் செய்யப்பட்ட இஸ்முக்கள் என்று. உதாரணம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஷால்லா புரியும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பள்ளியின் பக்கம் உமர் சென்றான். இங்க பள்ளி என்பது மஸ்ஜிதை வந்து குறிக்குது. மஸ்ஜிதின் பக்கம் உமர் சென்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே என்ன எழுதுவோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம ஒரு சென்டென்ஸ் ஒண்ணு ஆரம்பிக்கும் போது நம்ம எதை எழுதுவோம்? அப்புறம் பியலிங் என்ன? செகண்ட் என்ன கேள்வி கேட்போம்? யார் சென்றார்? யார் என்பதற்கு பதில் கொடுப்பதுதான் என்னது? ஃபாயில். அப்ப உமர் சென்றான். உமர் அப்ப ஃபாயில்னால அதுக்கு லம்மா போட்டிருக்கோம். அடுத்து என்ன பண்ணும்? மஃபுல் இதுல இருக்கான்னு பாருங்க. ஐயின் வரக்கூடிய இது இருக்கா இதுல? என்னது அகைன் சொல்லுங்க. ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய மஃபுல் இதுல இருக்கா? இல்ல. மஃபுல் இருக்கா? அப்ப இல்ல. அப்ப மஃபுல் நம்ம எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் மஃபுல எழுதாம என்ன பாக்குறோம்? ஹர்ஃபுல் ஜார் இருக்கான்னு பார்க்கும். ஹர்ஃபுல் ஜார் இருக்கு. பள்ளியின் பக்கம். இப்ப பக்கத்தை குறிப்பது இலா. சரிங்களா? இலானா என்னது? பக்கம். இப்ப பள்ளியின் பக்கம்னா இலா. பக்கம் போட்டாச்சு. எதன் பக்கம்? பள்ளியின் பக்கம். அப்ப மஸ்ஜிது. அந்த மஸ்ஜித் என்ன ஹரக்கத்து போடணும்? இலா வந்த காரணத்தினால அது ஹர்ஃபுல் ஜாரை செய்யக்கூடிய ஹர்ஃபு இலா வந்திருக்கும் காரணத்தினால் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு இஸ்மாகிறது கசரை பெறுகிறது, மஜ்ரூராக வருது. தர்கிப் எப்படி வைப்போம்? தஹப ஃபியல், உமரு ஃபாயில், இலா ஹர்ஃபுல் ஜார் செய்யக்கூடிய எழுத்து ஹர்ஃபுல் ஜார் இலா, அல் மஸ்ஜித் மஜ்ரூர் கெசர் வாங்கி இருக்கு அதனால மஜ்ரூர். இத அப்படிதான் தர்கிப் வைப்போம். அப்போ இலா வந்து ஹர்ஃபுல் ஜார்னு சொல்லணும், மஸ்ஜித் வந்து மஜ்ரூர்னு சொல்லணும் உஸ்தாதா? ஆமா, அவ்வளவுதான். இப்பதான் தர்கிப் வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே. இன்னும் நிறைய சென்டென்ஸ் பார்ப்போம் இன்ஷால்லா. ஒரு சிலருக்கு டக்குன்னு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. அதனால நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா அலானும் என்னது அப்படின்னா ஒரு ஹர்ஃபுல் ஜார். மரத்தின் மீது கிளி அமர்ந்தது. அப்ப அமர்ந்தது என்பது ஜலச அமர்ந்தான். எது அல்லது யார் என்ற கேள்வி ஃபாயில். யார் அமர்ந்தா? கிளி. அல் பபுகாவு கிளி. அப்ப இது இன்னைக்கு ஒரு இஸ்மு நீங்க புதுசா படிக்கிறீங்க. அல் பபுகாவுனா கிளி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அல் பபுகாவு கிளி அமர்ந்தது, கிளி. அப்ப அந்த பபுகாவு ஹம்சாவுக்கு நம்ம லம்மா கொடுத்திருக்கோம். காரணம் அது ஃபாயில். அல் பபுகாவு கிளி அமர்ந்தது. மஃபூல் இருக்கா? மஃபூல் வந்து எதுவுமே இல்லை. அதனால அடுத்து ஹர்ஃபுல் போயிடுறோம். அலா மீது. எதன் மீது? மரத்தின் மீது. அஷ்ஷஜரத்தி. அந்த அஷ்ஷஜரத்தி இந்த லாஸ்ட் வார்த்தைக்கு நீங்க கெசர் போட்டீங்கன்னாதான் அது மஜ்ரூர்னு அர்த்தம். அலாவை நீங்க போட்டுட்டு நீங்க வாட்டுக்க ஷஜரத்து அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. முன்னாடி அலா வந்த காரணத்தினால அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு கண்டிப்பாக கெசர் தான் வாங்கும். அப்ப அலஷஜரத்தி மரத்தின் மீது. அப்போ தர்கீப் எழுப்போம். ஜலச ஃபியல், அல் பபுகாவு ஃபாயில், அலா ஹர்ஃபுல் ஜார், அஷ்ஷஜரத்தி மஜ்ரூர். இங்க வந்து நீங்க என்ன சொல்ற? பபுகாஇ போடக்கூடாது. ஏன்? ஃபாயிலாக வரக்கூடிய ஒரு இஸ்மு லம்மா தான் வாங்கும். அஷஜரத்து போடக்கூடாது. ஏன்?
அது ஹர்ஃபுல் மஜ்ரூராக வரக்கூடிய ஒரு இஸ்மு கெசர் தான் வாங்கும் அப்படின்ற ரூல்ஸ். அடுத்து அமெரிக்காவின் அந்த இலாக்கு தான் இன்னொரு இது அமெரிக்காவின் பக்கம் அப்பாஸ் பிரயாணம் செய்தான். அப்ப பிரயாணம் செய்தான் ஃபியல் சஃபர பிரயாணம் செய்தான். சஃபர அப்படின்னா பிரயாணம் செய்தான். பபுகாவு கிளி, சஃபர பிரயாணம் செய்தான். அடுத்து கேள்வி யார் யார் பிரயாணம் செய்தா? அப்பாஸ். அப்ப அப்பாசுன், அப்பாஸ் ஃபாயிலாக வர காரணத்தினால அது லம்மும் பெறுகிறது. அப்பாசுன், அப்பாஸ் பிரயாணம் செய்கின்றான். மஃபுல் இதுல இல்ல. சோ அடுத்து போனோம் அப்படின்னா எதன் பக்கம்? இலா பக்கம், அம்ரிகா அம்ரிக்காவின் பக்கம். அப்ப இங்க உங்களுக்கு டவுட் வரும். எல்லாத்துக்கும் என்ன சொன்னாங்க? கெசரு தான் வரும்னு சொன்னாங்க. ஆனா ஏன் இங்க மட்டும் ஃபத்தஹ் வந்திருக்கு? அப்ப டவுட் வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அம்ரிக்காவை நீங்க வந்து கெசர் போட்டு நீங்க எழுதி படிக்க முடியுமா? அம்ரிக்கி அப்படி படிக்க முடியாது. அமெரிக்காவுக்கு தான் அம்ரிக்கா அப்படி சொல்றாங்க. அது அம்ரிக்கி அப்படிங்க படிக்க முடியாது. அதோடைய அசலே அம்ரிக்கா தான். அதன் காரணத்தினால அது அம்ரிக்கா அப்படியே வந்து மஜ்ரூராக ஆகுது. ஆனா இது மஜ்ரூரோட இடத்துலதான் இருக்கு. அது ஒரு ஊரை குறிப்பிடும் காரணத்தினால அது கசர் வந்து வாங்கல, ஃபத்தஹாவா இருக்கு. சஃபர் ஃபியால், அப்பாசுன் ஃபாயில், இலா ஹர்ஃபுல் ஜார், அம்ரிகா மஜ்ரூர். அடுத்து ஹாஸ்பிட்டலின் பக்கம் ஹப்சா சென்றாள். சென்றால் யாரு? சென்றான் ஃபியாலு. அப்ப தஹப அப்போ பெண்ணா இருக்கிறதுனால என்ன பண்றோம்? நம்ம ஒரு தா சேர்க்கணும். தஹபத் சென்றால். யார் யார் என்பது எதை குறிக்குது அப்படின்னா ஃபாயில குறிக்குது. ஹப்சத்து ஹப்சா சென்றால். மஃபூல் இதுல இல்ல. சோ ஹர்ஃபுல் ஜாருக்கு போறோம். இலா ஹர்ஃபுல் ஜார், அல் முஸ்தஷ்ஃபா மஜ்ரூர். அப்ப முஸ்தஷ்ஃபாவை என்ன பண்ண முடியாது? நம்ம அது அமெரிக்கா மாதிரி வாசிக்க முஸ்தஷ்ஃபி அப்படின்னு வாசிக்க முடியாது. அவருடைய அசலே முஸ்தஷ்ஃபானால நம்ம அப்படியே போட்டுட்டோம். சரி, ஓகே. இந்த சென்டென்ஸுக்கு யாராவது பொருள் வைங்க. ذهبت حفصة إلى المستشفى. இதுல இது அலா இதுக்கு வைங்க. وضع محمد لبن على أستاذ أنا என்னது على ثلاثة நூவர்கு இல்ல لبن சல்லாஜதி على ثلاجة. وضع வைத்தான் فعل محمد فاعل لبن. உஸ்தாத் அது லபனனா பால் தானே உஸ்தாத்? ஆமா ஆமா. அப்போ அது ஃபாயில் சாரி மஃஊல் அல சல்லாஜதி. அலா வந்து ஜார் ஹர்ஃபுல் ஜார், சல்லாஜதி வந்து மஜ்ரூர். முஹம்மது ஃப்ரிட்ஜின் மீது பாலை முகமது வைத்தான். ஓகே. நம்ம ஏங்க லபனூன் போடலாம்? நம்ம ஏன் லபனூன் போடல? ஏன்னா அது மஃஊலோட அடையாளம் வந்து நஸபு பெற்றிருக்கு. ஓகே. அடுத்து இன்ஷா அல்லாஹ் இத வேற யாராவது பொருள் வைங்க. இன்னொரு விஷயம் நீங்க இதை பார்க்கணும். நம்ம இந்த இடத்துல மஃபுல் வந்திருக்கு. சோ நம்ம மஃபுல போட்டோம் பாருங்க. இவ்வளவு நேரம் வந்து நான் பார்த்த சென்டென்ஸ், இவ்வளவு நேரம் பசங்க எந்த இதுக்குமே மஃபுல் கிடையாது. எல்லாமே பாருங்க. இதுல மஃபுல் இல்ல, ஃபாயில் இருக்கு மஃபுல் இல்ல, ஃபாயில் இருக்கு மஃபுல் இல்ல, இதுலயும் ஃபாயில் இருக்கு மஃபுல் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்றோம்? இப்ப பார்க்கக்கூடிய வரிசைகள்ல மஃபூல் வச்சு பார்த்திருக்கோம். இப்போ வதா ஃபியல், முஹம்மதுன் ஃபாயில், அல்லபன மஃஊல், அலா ஹர்ஃபுல் ஜார், அஸ்ஸல்லாசதி மஜ்ரூர். இந்த சென்டென்ஸ் தான் ரொம்ப 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 என்ன சொல்றது இம்பார்ட்டன்டான சென்டென்ஸ். நீங்க இந்த 4 விஷயம் நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு எல்லா சென்டென்ஸும் அத்துப்படி ஆயிரும். இந்த 4 நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே அத்துப்படி. சரிங்களா? அப்ப வதா ஃபியல் ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ்ல வரக்கூடிய 4 விஷயங்கள் ஃபியல், செகண்ட் ஃபாயில், மூணாவது மஃபூல், நாலாவது ஹர்ஃபுல் ஜார் மஜ்ரூர். இப்ப இந்த 4 விஷயங்கள் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் நீங்க கொடுத்தாலும் அசால்ட்டா எழுதிட்டு போயிருவீங்க. சரி, ஓகே. இதை யாராவது பொருள் வைங்க. ஒரே ஒரு டவுட் உஸ்தாதா? சொல்லுங்க. இதுல வல அப்படின்னு இருக்குல்ல உஸ்தாதா, அப்ப பெண் பால் வரும்போது வலஅத் அப்படின்னு வைக்கணுமா? ஆமா. ஓகே உஸ்தாதா.
யாராவது வேற ஏதாவது பொருள் வைங்கம்மா இது. யாராவது பொருள் வைக்கிறீங்களா? தௌலத் லாத்தா பொருள் வைக்கிறீங்களா? யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? தௌலத் லாத்தா பொருள் வைக்கிறீங்களா? தௌலத் சிஸ்டர் இருக்கீங்களா இதுல? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். தௌலத் லத்தானா நான் யாரும் நினைச்சிட்டேன். அப்படிங்களா? லாத்தானே எங்க ஊர்ல அக்கான்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கீங்க? ரமாவா? ரமா எரிந்தான் ஓகே அர்த்தம். ஓகே. ரமா ரமா அப்படின்னா எரிந்தான், அது வந்து ஃபியல். ஜைதுன் வந்து ஜைத் அப்படிங்கிறது வந்து ஃபாயிலா இருக்கு. அடுத்தது வந்து ஹஜர். ஹஜர் அப்படிங்கிறது கல்லு வந்து இந்த இடத்துல வந்து மஃபூலா இருக்கு. கரெக்டா? ஐ வந்திருக்கறதுனால மஃபூலா இருக்கு. அலா அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜாரு. பாப் அப்படிங்கிறது வந்து கதவு. கதவு வந்து நம்மளுக்கு வந்து மஜ்ரூரா இருக்கு. மஜ்ரூரா இருக்கறதுனால கெஸ்டா பெற்று வந்திருக்கு. ஓகே 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 சரி. அடுத்து மஅ அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். மஅ அப்படின்னா உடன், இவன் உடன், அவன் உடன், அதுடன், இதுடன் சொல்லி சொல்லக்கூடியதுக்கு மஅ உடன். இப்போ அலியுடன் ஃபாத்திமா திருமணம் செய்து கொண்டாள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனுடைய பெயர் அலி, அவங்களுடைய மகள் பெயர் ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. நம்ம இங்க வந்து அவங்க ரலியல்லாஹு அன்ஹு என்பதை குறிப்பிடாம ஒரு சாதாரண ஒரு பேராக தான் நான் இங்க சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன். அப்போ அலியுடன் ஃபாத்திமா திருமணம் செய்து கொண்டார். அப்படின்னா நக்கஹ தாவுனு போட்டிருக்கோம், காரணம் அவங்க பெண்பால்னால. நக்கஹத் யார் என்ற கேள்விக்கு பதில் ஃபாத்திமத்து. மஃபூல் கிடையாது, ஃபியல் எழுதிட்டோம், ஃபாயில் எழுதிட்டோம், மஃபூல் இல்ல. இந்த சென்டென்ஸ் எல்லாம் மஃபூல் இருந்துச்சு, ஆனா இதுல இல்ல, சோ நம்ம எழுதல. நெக்ஸ்ட் ஹர்ஃபுல் ஜார் மஜ்ரூர் போயிட்டோம். ஹர்ஃபுல் ஜார் தான் எழுதணும். உடன் அப்படி வருது, உடன்னா மஅ எழுதியாச்சு. மஅ அலியின், அலியின் அப்ப மஜ்ரூர் வரக்கூடிய இஸ்மு கசர் பெற்றதா வருகிறது. இப்ப நக்கஹத் ஃபியல், ஃபாத்திமத்து ஃபாயில், மஅ ஹர்ஃபுல் ஜார், அலி மஜ்ரூர். ஓகே. இப்ப யாராவது இன்ஷால்லா நீங்களே ஒரு 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 யாராவது ஒருத்தர் ஒரு வாக்கியம் ஃபியல், ஃபாயில், மஃபூல், ஹர்ஃபுல் ஜார், மஜ்ரூர் இதெல்லாம் வச்சு ஒரு வாக்கியம் தமிழ்ல சொல்லுங்க, அரபில சொல்ல வேண்டாம். நம்ம அதை இன்ஷால்லா இப்ப மேக் பண்ணுவோம். உங்களுக்கு தோன்றதை நீங்க சொல்லுங்க இன்ஷால்லா. ஆமினா புத்தகத்தை மேஜையின் மீது வைத்தாள். ஓகே. அப்போ ஆமினா புத்தகத்தை மேஜையின் மீது வைத்தாள். எப்படி வரும்? வலஅத். அல் கிதாப எங்க வச்சாங்க? அலல் மக்தபி மேஜையின் மீது வைத்தாங்க. ரஹிமா வந்து போர்டை தொடுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இதாக மாட்டுது. அல் மக்தபி, அதாவது ஹரக்கத் வைக்க முடியல. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இன்ஷால்லா ஹரக்கத்தோட எழுதுவோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வதாஅத் வைத்தாள். யார்? ஆமினத்து பெண்பாளர் காலத்துல நம்ம நீட்டுதா போட்டுக்கிட்டோம். எதை அல்லது யாரை, மஃபூல். அல் கிதாப அடுத்து ஹர்ஃபுல் ஜார் அலல் மக்தபி டேபிளின் மீது புத்தகத்தை ஆமினா வைத்தாள். ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க. இப்ப நஸரல் குர்ஆன மினல்லாஹி இலா முஹம்மது, முஹம்மதின் பக்கம் அல்லாஹ்விடம் இருந்து குர்ஆன் இறங்கியதுனால நீங்க போடலாம் நஸலல் குர்ஆனு இலா முஹம்மதின் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து
குரான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் இறங்கியது நீங்க போடலாம். 2 ஹர்ஃபுல் ஜர் 2 மஜ்ரூர் ஒரு வாக்கியத்துல வரும்போது நீங்க எதுனாலும் போட்டுக்கலாம். நஸ்பியல் ஃபாயில் இலா ஹர்ஃபுல் ஜர் முஹம்மத் மஜ்ரூர் மின் ஹர்ஃபுல் ஜர் அல்லாஹ் மஜ்ரூர். இதுல 2 ஹர்ஃபுல் ஜர் 2 மஜ்ரூர் வந்திருக்கு. இதனால நீங்க முன்ன போட்டுக்கலாம். அடுத்து லி இக்கு இக்காக கதீஜாவிற்காக முசைலமா பிரார்த்தனை செய்தான். அவனுக்காக இவங்க துவா செஞ்சிருக்காங்க. அப்ப அத துவா செய்தான் அப்படின்னா தஆ துவா செய்தான். யாரு? முசைலமா துவா செஞ்சாரு. மஃபூல் வரல. ஹர்ஃபுல் ஜர் கதீஜாவிற்கு இக்கு இக்காக என்று வரக்கூடியதுக்கு லீ சேர்ப்போம். லீ ஹதீஜத. சொல்லுங்க. உஸ்தாத் முசைலமத்துன்னு இருக்குதாப்பா, அது பெண்பால் தானே, ஆனா செய்தானன் இருக்குது. அது வந்து இந்த பேரே பாத்தீங்க அப்படின்னா ஆண்பால், அது ஒரு ஆணை குறிக்கிறது தானே. நம்ம எக்ஸாம்பிளுக்கு பெண்பாலுக்கு பரிச்சோம்ல ஹலீஃபா அப்படின்னு சொல்லி வருது. ஹலீஃபாக்கு பெண்பால் தான் லாஸ்ட். அது ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லு. முஆவியான்ற பேரு பாத்தீங்கன்னா லாஸ்ட் குண்டுத்தாதான் முடியும். ஆனா ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஒரு பேர் அது. தல்ஹா என்பது ஒரு ஆணை குறிக்கக்கூடிய பேர் தான். ஆனா லாஸ்ட் குண்டுத்தா வச்சு முடியும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது நம்ம அது ஒரு ஆண்பாலா தான் கணக்கிடணும். நம்ம வந்து பெண்பாலா இதெல்லாம் பாத்துருப்போம் ஃபர்ஸ்ட் லெசன்ல அது. ஓகேங்களா? அது நம்ம வந்து தாய் வந்து துவா இருக்குது, பட் செய்தானுக்கு தனியா அதாவது துவா செய்தானுக்கே ஃபீல் என்ன அப்படின்னா தா. ஓ சரி சரி. சரிங்களா? இப்ப தாய் சமையல் செய்தாள் அப்படின்னா செய்தாள் சமையல் அப்படின்னு வராது. சமையல் செய்தானுக்கே ஒரு ஃபீல் இருக்கு. அப்படின்னா சமையல் செய்தான் அப்படின்னு அர்த்தம். பிரார்த்தனை செய்தான்னா துவா செய்தான், பிரார்த்தனை செய்தான். புரிஞ்சுதுங்களா? புரியுது. உங்களுக்கும் வந்து இந்த குழப்பம் இருக்காது. அடுத்து கேன போன்று. பூனை புலியை போன்று இருக்கிறது. பூனை புலியை போன்று இருந்தது. இப்ப கேன இருந்தது. யார் இருந்தா? என்பது பூனை. எதனை போன்று? கென் நமீரதி புலியை போன்று பூனை உள்ளது. கே வந்து ஹர்ஃபுல் ஜாரு, நமீரா வந்து மஜ்ரூர். கேன ஃபியல், அல் கித்து ஃபாயில், க ஹர்ஃபுல் ஜார், நமீரத்து மஜ்ரூர். தந்தையை போன்று மகன் சாப்பிட்டான். அக்கல, அதாவது இங்கிலீஷ்ல லைக் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவரை போன்று இவரை போன்று. இந்த லைக்னு சொல்லக்கூடியதுதான் இந்த போன்று. தந்தையை போன்று மகன் சாப்பிட்டான். அக்கல சாப்பிட்டான். யாரு? அல் இப்னு மகன். கல் அபி தந்தையை போன்று மகன் சாப்பிட்டான். ஓகே, இன்னைக்குல பாடம் வந்து இவ்வளவுதான். சோ நம்ம ஃபியல் பார்த்துட்டோம், ஃபாயில் பார்த்துட்டோம், மஃபூல் எப்படின்னு பார்த்துட்டோம், ஹர்ஃபுல் ஜார் வல் மஜ்ரூர் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்.